அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தாவேக உடன்பிறப்புகள் அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. உங்களுக்கு அது நல்லா தெரியும். என்னன்னா, எங்க அண்ணா ஆட்சியில தப்பு நடந்தா நாங்களே கேள்வி கேட்போம், நாங்களே தட்டி கேட்போம், மற்றவங்கள யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. ரொம்ப சீரியஸா அதை தட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா என்ன தப்பு நடந்து போச்சு? அந்த இந்த ஸ்டேடியத்தில் போயிட்டு இந்த மாத்திரை நுணுக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அவருக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை பத்தி தட்டி கேட்க போயிருக்காங்க. தக் லைஃப் மேட்ரு அப்படின்றீங்களா? இல்லைங்க, அது இல்லை. இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லி தொடர்ச்சியாக ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. தாவேக்காரங்களே நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்கலாம் வந்துட்டு இருந்துச்சு. அது சம்மந்தமா தட்டி கேட்க அதுவும் இல்லையா? வேற என்ன விஷயம்? அதாவது ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெல்லிக்கு இடையிலான சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்காங்களே, அது சம்மந்தமா எங்க ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்றீங்களா அப்படின்னு சொல்லி தலைவரையே தட்டி கேட்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுவா அப்படின்றீங்களா? இல்லைங்க, அதுவும் இல்லைங்க. அதை விட பெரிய தப்பு நடந்து போச்சு. விஜய்னு சொல்லிட்டாங்க. இல்லப்பா, புரியல. ஏதோ தப்பு நடந்து போயிடுச்சுன்னு சொன்னி அதை சொல்லுப்பா. இதுக்கு முன்னாடி சொன்னால தப்பு நடந்து போச்சுன்னு அதை தட்டி அது சொல்லு. அதாங்க விஜய்னு சொல்லிட்டாங்க. அதுதான் தப்பு. அந்த தப்பை தட்டி கேட்கறதுக்காக நம்ம தாவேக உடன்பிறப்புகள்லாம் போயிருக்கிறாங்க. எப்படி? யாரு? நம்ம நடிகர் விஷ்ணு விஷால். இப்போ கட்டா குஸ்தி பார்ட் 2ன்னு சொல்லி அது ஒரு படங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா ஓடிச்சு, செகண்ட் பார்ட்டு படம் ரிலீஸ் பண்ண போறாரு. இப்போ ட்ரைலர்லாம் வந்திருக்குது. அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது இங்க எப்படி இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த மாஃபியாக்கள் எப்படி செயல்படுது, ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு பின்னாடி அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இணைய கூலிப்படை எப்படி செயல்படுது, அது எப்படி பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்களை டாமினேட் பண்ணுது, அவங்கள ஒரு மாதிரி அச்ச உணர்வுலேயே வச்சுக்குது அப்படிங்கிறதெல்லாமே நிறைய பேர் சொல்ல முயற்சி பண்றாங்க, சொல்ல வரா மாதிரி வராங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை பிரியங்கா மோகன் அவங்க ஒரு பேட்டியில சொல்ல வந்துட்டு சரி விடுங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவரும் விஷ்ணு விஷாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மறைமுகமா சொல்றாரு. அது சொல்லும் போது அந்த பேட்டியில ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க அவ்வளோ பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை அவர் தலைவர்னு சொல்றாரு. தலைவருக்கே நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அப்படின் போது நினைச்சு பாருங்க, அவர் எதனா சொன்னாலே அவருக்கு அகேன்ஸ்ட் அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்படிங்கும் போது நாங்கள்லாம் எந்த மூளைக்குன்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கோட் பண்ண அந்த வார்த்தை ஐ ஹேவ் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய் அப்படின்னு அவர் சொன்னதாக இவர் சொல்றாரு. சொல்லக்கூடாது, நான் சொல்லிடுறேன். தலைவரே மைக்க புடிச்சிட்டு he has nothing against விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு இன்னைக்கு. இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து போட்டு ஓஹோ சிஎம் நீ விஜய்னு சொல்லிட்ட, ஆனா ஒரு நடிகர், ஒரு சாதாரண நடிகர் ரஜினிகாந்தை நீ தலைவர்னு சொல்லிட்டியா, எப்படி உன் படம் ஓடுதுன்னு நாங்கள் பார்த்துடுறோம், உன் படத்துக்கு நாங்கள் என்ஓசி கொடுக்க மாட்டோம். என்னப்பா அது என்ஓசி அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்க. உங்களுக்கு தெரியாதா? இனிமேல் எந்த நடிகராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். யாருக்கிட்ட? நம்ம வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட. என்ன அது? ஏன் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட வாங்கணும்? அவங்க ஏதாச்சும் சிபிஎஃப்சியில் ஏதாச்சும் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்களா, இல்லை வேற ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூஷனில் அல்லது தேட்டர் ஓனர்கள் சங்கத்தில் ஏதாச்சும் முக்கியமான பொசிஷனில் இருக்காங்களா நம்முடைய ஆன்லைன் வாரியர்ஸ் அப்படின்னா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. இல்லை வேற என்ன வேலை செய்கிறாங்க? ஏதாச்சும் வேலை செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எது? கவர்மெண்ட் வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் போடுறேன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு இல்லை, அந்த 4000 ரூபாய்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்க கிட்ட என்ஓசி வாங்காம உன் படத்தை நீ ரிலீஸ் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். அதாவது என்னன்னா, தெரியாம பேசிட்டுங்க, மன்னிச்சுக்கோங்க, அது ஏதோ வாய் தவறி நான் பேசிட்டேங்க, அவர் யார் தெரியுமா, அச்சோ விஜய் சார் பயங்கரமான ஆளாச்சு, அவர் சாதாரணவரா, அவர் சாதாரண முதல்வரா அப்படின்னு ஏதாச்சும் பேசி எங்களை குளிர்வி, எங்களை கூலிங் பண்ணு, அப்பதான் உன் படத்துக்கு நாங்கள் என்ஓசி கொடுப்போம். அது என்னையா என்ஓசி அப்படின்னா, அதாவது உன் படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் குறுக்க பூந்து படம் தேட்டரில் ஓடிட்டு இருக்கும் போதே மக்கள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேவலமா இருக்குது, மொக்க, ஐயோ கிரிஞ்சி, கொடூரம், இந்த படத்துக்கு யாரும் போயிடாதீங்க, இந்த படத்தை யாரும் தேட்டரில் கூட பார்க்காதீங்க, ஐயோ ஓடியில் கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்து பழைய ரிவ்யூ வீடியோஸ்லாம் கட் பண்ணி எடுத்து இதுக்கு சொருகி அந்த படத்தையே உண்டு இல்லாமல் ஆக்கி போடுவோம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அப்போ எங்களுடைய இந்த கூட்டத்துக்கு பயந்து நீ எங்ககிட்ட சரண்டர் ஆகி தான் ஆகணும். இன்டர்வியூவில் கேட்பாங்க இன்டர்வியூவர், விஜய் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நீ எதுவுமே நினைக்கலனாலும் இம்மா பெருசு நீ புகழ்ந்து சொல்லணும். அப்போ தான் உன் படத்தை நாங்கள் ரைட்டு ரிலீஸ் பண்ணிட்டு டென்ஷன்லாம் ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி தொல்லை பண்ணாமல் நியூசன்ஸ் பண்ணாமல் கம்முன்னு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் விட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது பெரிய இஷ்யூ ஆகி, விஜய் சார்னு சொல்லலை அப்படிங்கிறது இஷ்யூ ஆகி,
விஷ்ணு விஷால் வந்து மறுபடியும் அடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அந்த விஷயத்துல பாராட்டினாங்க. பிரஸ்ஸை சந்திக்கிறாப்லயே புது நடிகரா இருந்தாலும் அது வந்து அவ்வளவு பெரிய சீனியர் நடிகரா இல்லைனாலும் பிரஸ் சந்திச்சு பேசிடுறாப்புல. பரவாயில்ல, நல்ல தைரியசாலிங்க. என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார் ஏன் கூப்பிடல, தலைவர் மட்டும் தலைவர் ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்வேன். இது நடக்கும், இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது. பிரஸ்ஸை சந்திச்சு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன பண்றது, ஐயோ நான் அப்படி சொல்லிங்க, அவர் சொன்னதை கோட் பண்ணி சொன்னேன், நத்திங் அகைன்ஸ்ட் விஜய்னு ரஜினி சொன்னாரு, ரஜினி சார் சொன்னாருன்னு தான் சொன்னேன். மற்றபடி விஜய் சார் மேலே எனக்கு மரியாதை இருக்குதுங்க. விஜய் சார் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு இப்போ நான் போக வேண்டியது தான், என் மேலே அவ்வளோ நெகட்டிவிட்டி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. இக்னோர் நெகட்டிவிட்டி, இக்னோர்ன்றது புரியுது. நெகட்டிவிட்டி இந்த இடத்துல யாருப்பான்னா யாரு, நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இந்த நெகட்டிவிட்டிங்களை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது தவிர வேற வழி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. மன்னிப்பு கேட்டான், விளக்கம் கொடுத்துட்டான், பயந்துட்டான். என்ஓசி கொடுத்துடலாமாப்பா, எல்லாம் இந்த 4000 ரூபாய் வெயிட் பண்ற குரூப் தான் இது பேசிட்டு இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு மொனோபொலி டிஎம்கே ஆட்சியில இருங்க அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் இதுக்கு அடுத்து தான். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். ஆமா, விஜய்னு சொன்னா என்ன பிரச்சனை, என்ன தப்பு? அவர் பேர் அதுதானே, பேர் எதுக்கு வச்சிருக்காங்க, கூப்பிடுறது தானே வச்சிருக்கிறாங்க. இப்போ 5 வருஷம் திமுக ஆட்சி இருந்துச்சு, எங்கேயாச்சும் பிரஸ் மீட்லயோ டிபேட்லயோ அல்லது மீடியாலயோ யாராச்சும் கருணாநிதினு சொல்லிட்டா போதும், கருணாநிதினு சொல்லிட்டான், கலைஞர்னு சொல்லு. அப்புறம் எதுக்குங்க கருணாநிதினு பேர் வச்சிருக்காங்க? அதெல்லாம் கெட்ட வார்த்தையா? கருணாநிதினு சொன்ன உடனே பொங்கி எழுறதுக்கு, ஐயோ எங்களுக்கு துடிக்குது குத்துது வலிக்குதுன்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி இப்ப நம்ம தாவேக உடன்பிறப்புகளுக்கு விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு போலக்குது. விஜய்னு சொன்னா டென்ஷன் ஆகுறாங்க. விஜய் சார்னு சொல்லு, சிஎம் சார்னு சொல்லு, என்னையா அது? தோன்னா சொல்ல போறாங்க, இல்ல விஜய்னு சொன்னா மட்டும் என்ன தப்புங்கிற. நான் இந்த பாபா படத்துல கவுண்டமணி தான் சூப்பரா ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. ஏங்க மந்திரி கூப்பிடுறாருங்க அப்படிம்பாங்க கவுண்டமணி கிட்ட வந்து, பாபாவை மந்திரி கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அது கவுண்டமணி சொல்லுவாரு, யாரா அவன் மந்திரி, பிறக்கும் போதே மந்திரின்னு பிறந்தானா, ஏன் அவனுக்கு பேர் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த மாதிரி பிறக்கும் போது எல்லாம் மனுஷங்கள தானே பிறந்தோம். இந்த சிஎம்ங்கிறதோ அந்த சாருங்கிறதோ அந்த போஸ்ட்டுங்கிறது என்னது? முந்தா நேத்து ஓபிஎஸ் இருந்தாரு, அதுக்கப்புறம் இபிஎஸ் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருந்தாரு, இன்னைக்கு விஜய் இருக்காரு, அவ்வளவுதானே. நாங்க பப்ளிக்கியா, நாங்க பர்மனெண்ட், இது மாறிட்டே இருக்கும் இப்படி. அதனால எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க மரியாதை கொடுப்போம். அவன் இவன் வாடா போடா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பேசினா, சட்டத்துக்கு புறம்பா சட்ட விரோதமா எதனா பேசினா மட்டும் தான் கேள்வி கேட்கணும். மரியாதைலாம் மனசுல இருந்து தான் வரும். மனசுல இருந்து வந்தா வாங்கிக்கங்க, மனசுல இருந்து வரல பேர் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா பொத்திட்டு தான் இருக்கணும். திமுக இதுக்கு முன்னாடி அப்படிதான் பொத்திட்டு இருந்தாங்க, வேற வழி இல்லை. ஆட்டம் போட்டு பார்த்தாங்க, போங்கயா ஜோக்கருங்களா அப்படின்னு சொல்லி ஓரமா டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசுல இருந்து சத்தியமா உங்களுக்கு யாருக்கும் மரியாதை கிடைக்காது. மரியாதை கொடுங்கன்னு கேட்க மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதான் பிரச்சனை. மறுபடியும் நான் கேட்கிற கேள்வி, விஜய்னு சொன்னா என்னையா தப்பு? பாட்டு பாடிட்டு ஊரா வந்தாரா இல்லையா ஓட்டு கேட்க? என்ன சொன்னாரு? உங்க விஜய் உயிரென வரனா அப்படிதானே வந்தாரு? இல்ல உங்க விஜய் சார் உயிரென வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு வந்தாரா? உங்க விஜய் சார் நான் வர்றேன் அப்படின்னாரா? ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் சார் இருக்காரு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் மேடம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? இல்ல. அப்புறம் எங்க விஜய் தானே, நாங்க விஜய்னு சொல்லும்போது விஜய்னு சொல்லிட்டு போறோம், விஜய் சார்னு சொல்லும்போது விஜய் சார்னு சொல்லிட்டு போறோம், சிஎம் சார்னு சொல்லும்போது சிஎம் சார்னு சொல்லிட்டு போறோம். உங்களுக்கு எங்கேயா குத்துது அப்படின்னு கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அப்போ ஓட்டு கேட்க வரும்போது எங்க வீட்டுல ஒருத்தர் அப்படியே பம்பிக்கிட்டு வருவீங்க நீங்க, உங்க விஜய் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்ப சாருன்னு தான் சொல்லணுமா? என்ன அது தோணுச்சுன்னா சொல்லுவாங்க, நீ எதிர்பார்க்காத. இப்ப இது எல்லாமே தன்னெழுச்சியா யாரோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க, இது ஒரு ஆர்கனைஸ்டா நடக்குது. அதான் பிரச்சனை. ஒரு நேரத்துல 10 பேர் 100 பேர் பண்ணா பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான பேர் பண்றாங்க அப்படின்னா அது ஆர்கனைஸ்டா நடக்கிறது. ஆல்ரெடி ரூட் மாஃபியான்னு சொல்லி இவங்க மேல ஒரு பெரிய ஒரு புகார் வந்துட்டு இருக்குது. அப்படியே இந்த இண்டஸ்ட்ரி அமைதியா இருந்துகிட்டே இருக்குது. அப்படிதான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாலாம் கருணாநிதி நடத்தி இருந்தார் இல்லையா 2006 11 பீரியட்ல. அந்த டைம்ல அப்படிதான் பயங்கரமா இவங்க போட்டு இண்டஸ்ட்ரியை ஒரு மாதிரி உழுக்கும் போது அப்படியே அமைதியா இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி அப்படியே பாராட்டிக்கிட்டே இருந்துச்சு, புகழ்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அஜித்னு ஒருத்தர் அப்படி ஸ்டேஜ்ல ஏறி நின்று எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு.
எந்திரிச்சு நின்று கைத்தடிச்சு இண்டஸ்ட்ரி. அதுதான் நடக்கும். இந்த 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 மொனோபோலி, இந்த டாமினேஷனு, இதை எங்களை பகைச்சிக்கிட்டா ஊர்ல யாரும் தொழில் பண்ண முடியாது, இந்த எண்ணம் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை காலி பண்ணிச்சு. 40 மாசத்துல அவங்களுக்கு வந்த எண்ணம் வெறும் 40 நாள்ல உங்களுக்கு வந்திருக்குது. அது என்ன, அது ஜெயிச்ச உடனே அப்படியே ஆட்டிடியூடு மாறுது, அப்படியே பாடி லாங்குவேஜ் மாறுது, அமைதிப்படை அமாவாசை மாதிரி இப்படி முன்னாடி இருந்தது அப்படியே வந்து சாஞ்சி உட்காந்து கால் மேல கால் போடுது. பாவம்னு பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க பல பேரு. சரியா? இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் பார்த்தாங்கன்னா அருவருத்துருவாங்க. இதான் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. புதுசா இல்ல, சமீப காலமாவே. என்ன, நம்ம சீரியஸா திமுக கூட சண்டை போட்டு இருந்ததுனால இதெல்லாமே இக்னோர் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இதை வைப்போம், இதை டீத்ரோன் பண்றதுல வைப்போம், மற்றதெல்லாம் கிடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே வந்து கண்டுகள். இன்ஃபேக்ட் இவங்களை டிஃபெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் திமுக எதிர்த்து. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஒரு கட்டமைப்பை சோசியல் மீடியா மூலமா ஆழமா திணிச்சிட்டு வராங்க. அது என்னன்னா, விஜய் ஒரு கடவுள், அவர் ஒரு டெமைகாட், சோசியல் மீடியாவுடைய டெமிகாட் அவரு. விஜய் ஒரு காட், கோலிவுட் ஜீசஸ். இதெல்லாம் வந்து அழகா ஆர்கனைஸ்டா விஜய் அவர்களை தொடர்ச்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணி பொசிஷன் பண்ணி எடுத்துட்டு போற ஒரு வேலை இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சாமி முன்னாடி சாந்தமா தான் நிக்கணும். சாவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போயிருக்காருங்க, பாரதி ராஜா ஐயாவுடைய சாவுக்கு. அங்கதான் இருக்காரு அவர். இன்ஃபேக்ட் அங்கேயே தான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்த வர்றார். அஞ்சலி செலுத்தும் போது அண்ணன் சீமான் அங்கதான் இருக்காரு. அவர் பாட்டுக்கு இப்படி அமைதியாக நின்று இருக்காரு. அதுக்கு உடனே இந்த தாவேக வாரியர்ஸ் எடுத்து போட்டு, சாமி முன்னாடி சாந்தமா நின்று தானே ஆகணும், சாமி வந்துட்டாராம் விஜய், அவர் முன்னாடி சீமான் அண்ணன் இப்படி நின்று இருக்கிறதுனால சாந்தமா நிக்கிறாராம். என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு உங்களுக்கு புரியல. இப்ப என்ன பண்ணணும், இல்ல விஜயை பார்த்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக அந்த இடத்துல ராண்டி ஆர்டனுடைய ஆர்கேஓ ஏதாச்சும் பிடிச்சி போட்டுணுமா, இல்ல வந்து ஷான் மைக்கேலுடைய அந்த ஸ்வீட் சின் மியூசிக் அப்படி உதைப்பாருல்ல, அப்படி எதனா பண்ணிருக்கணுமா, இல்ல குறைஞ்சபட்சம் ரிக் ஃபிளேயர் இப்படி பளிச்சு நெஞ்சு மேல அடிப்பாரு, அப்படி எதனா அடிச்சிருக்கணுமா? என்னையா எதிர்பார்க்குறீங்க? சாவு வீட்டுல எல்லாரும் சாந்தமா தானே நின்னாகணும். இது சாமி வந்திருக்குது, எல்லாம் பயந்துட்டாங்க. ஓஹோ, இப்படி அழகா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு நரேட்டிவை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏப்பா சோசியல் மீடியாவில் பண்ணுறதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எவ்ரி சிங்கிள் திங் விச் இஸ் ப்ரொமோட்டட் நாளைக்கு வந்து அப்படியே மண்டையில் திணிக்கப்படும். தெளிவாக ஒவ்வொரு அசைவும் இங்கே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. அதை ஆரம்பத்திலே உணர்ந்து உடச்சி விடுறோம், அவ்வளோதான். 3 சர்க்கிள் போட்டுக்காங்களேன். ஒரு சின்ன சர்க்கிள், அதோட ஒரு கொஞ்சம் பெரிய சர்க்கிள், அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள். இந்த முதல் சர்க்கிள்ங்கிறது என்னன்னா, இந்த ஒருத்தங்க ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா சென்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அல்லது வந்து ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமான சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கும் அது தெரியுது. ஆனா சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் அது. அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஊடக வட்டாரங்கள், இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தோடையும் டச்சில் இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் அதிகமாக விசாரிச்சுக்கிறவங்க, கொஞ்சம் பப்ளிக்காக இருக்கிறவங்களே கூட கொஞ்சம் டீப்பாக இந்த லாபி பாலிடிக்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரீட் பண்ணக்கூடியவங்க, அவங்க லெவலுக்கு அந்த புரிதல் வர ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 2 அங்கே வரும்போது ஓரளவுக்கு பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பப்ளிக்கில் வந்து ஆமாம்ல இது தப்பாக இருக்குல்லன்ட்டு பப்ளிக்குக்கும் புரிகிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டேஜ். முந்தைய ஸ்டேஜை கம்பேர் பண்ணும்போது அதோட கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் இது. அடுத்த ஸ்டேஜ் 3 பர்ஸ்ட் அவுட். அதாவது மீடியா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ அஜித்குமார் அவர்கள் மேடையில் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆனார்ல, அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் அல்லது வந்து பல துறைகள் சார்ந்த ஆட்கள் புகழ்ந்துட்டு இருந்தவங்களே திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஒரு ஸ்டேஜ், அல்லது அப்பட்டமாக பப்ளிக்கே இது புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். ஓகே, இதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பப்ளிக் வந்து கன்வின்ஸ் ஆகிற ஸ்டேஜ். அந்த 3வது வட்டம். இப்போ முதல் வட்டத்தை தாண்டி 2வது வட்டத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது இவங்க பண்ற செயல்கள். பப்ளிக்கு புரியல, சரியா கனெக்ட் ஆகல. எல்லாம் நல்லா தானே இருக்குது, எல்லாம் யாரோ பண்றதை வச்சு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டேஜையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது பாருங்க, இது ஊரே பேசுற விஷயமா மாறும். இப்படிதானுங்க ரெட் ஜெயண்ட்டுடைய மோனோபொலி அப்படின்னு சொல்லி யாரும் பேசிட்டு இருக்கும்போது, இல்லையே அவங்க கரெக்டாக ஷேர் கொடுத்துட்டு தானே இருக்காங்க, அவங்க கரெக்டாக பண்ணிட்டு தானே இருக்காங்க, தெளிவாக தேட்டர்லாம் போட்டு கொடுத்து ரிலீஸ் எல்லாம் ஸ்மூத்தாக பண்ணி தராங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்லாம் தப்பாக இருந்துச்சு அப்படின்லாம் வந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது பர்ஸ்ட் அவுட் ஆச்சு இல்லை? அந்த மாதிரி தான். அப்போ இவங்க ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கட்டமைப்பே அசைக்க முடியாது, அது எங்கேயோ இருக்குது. பாருங்க, நேற்று பாக்யராஜ் அவர்கள் மறைவு எழுதிடுறாரு.
பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்துற போஸ்ட் ஒன்று போடுறாரு, ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவுக்குள்ள போட்டு அந்த பதிவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான டெத் அபியூஸ். அடுத்து நீங்க தானே சார், அடுத்து நீ தானே, நீ எப்ப சாவ, எப்ப நாங்க உங்களுக்கு ஆர்ஐபி போடுறது அப்படின்னு தொடர்ச்சியாக ரஜினி அவர்களுடைய பதிவுக்குள்ள போய் ரஜினி அவர்களே வந்து இவங்க யாரு, தாவேக்கா நண்பர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள், அது எப்படி டிவிகே காரங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஐடி கார்டு இருக்கிறது நீ பாத்தியா அப்படின்ட்டு. டிவிகே காரங்க ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாரா? இல்ல, எல்லாரையும் தானே சொன்னாரு. ஃபேன்ஸ்ல இருந்து அவங்களுக்காக வேலை செய்யற எல்லாரையும் தானே. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு புது பேர் வச்சிருக்கேன், வர்ச்சுவல் வாரியர்ஸ், பிடிச்சிருக்கா அப்படின்னாருல, எல்லாரும் தான். அப்படின்னும் போது அது பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் அதை பண்றாங்க. டெத் அபியூஸ் அப்படிங்கிறது வெளிப்படையா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பப்ளிக்கு ஒன்னொன்னா புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்னு ஒன்று வரும். அது புரிய ஆரம்பிக்கும் போது இந்த ரூட் மாஃபியாவுடைய சாம்ராஜ்யம் உடையும். எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இன்டெலெக்சுவல் சர்க்கிளை மொத்தமாக கையில் வச்சிருக்குதுரா திமுக, மீடியா மொத்தமாக கையில் வச்சிருக்குதுரா, அதை உடைக்கலாம் முடியாது யாராலையும். அப்படி ஒரு கட்டமைப்பு, அப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யாரால உடைக்க முடியும் அப்படின்னு இருந்ததை அடுத்த ஒரு அதை விட ஸ்மார்ட்டான ஒரு குரூப், அதை விட ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு குரூப் வந்து உடச்சி போட்டு போயிடுச்சு இல்லையா. ரூட் அப்படிங்கிற அல்லது வந்து விஜய் அவருடைய அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற கேங்கு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி இப்படின்ட்டு அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து அதை உடச்சாங்க இல்லையா. இப்போ இதை வந்து எல்லாரும் பார்த்து இப்போ அசியூம் பண்ணுறது என்னது, இதை எங்கே உடைக்க முடியும்? ஒரு விஷயம் இவங்களை பற்றி நெகட்டிவாக வருதுன்னா அதை விட 100 மடங்கு ஃபாஸ்ட்டில் வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க அதை கவர் அப் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? சென்டர் பிஜேபி நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ திமுக பூமர்களால் அல்லது வந்து இப்போ முந்தைய கட்சிகள் அதிமுக எல்லாருமே இந்த கட்சிகளில் இதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட்டில் சண்டை போட்டுருந்தவங்களால இவங்களுடைய டைப் ஆஃப் ஃபைட்டை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியல. அதுக்கு கரெக்டாக அல்லது அதை டாமினேட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்ட்டு மற்ற கட்சிகளுக்கு தெரியல. ஆனால் இவங்களோட காலங்காலமாக சண்டை போட்டு இருந்தவங்க இருக்காங்கல்ல, அஜித் சாருடைய ரசிகர்கள், சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஒரு 2 வருஷமா இவங்க காக்கா பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, அதை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பல அபியூஸ் பண்ணி பல பிரச்சனை பண்ணியிருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போவோம், பஞ்சாயத்து இல்லாமல் போவோம். அப்போ தான் வந்து நமக்கு சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி வராமல் இருக்கும். அப்போ நம்ம அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பம்பிக்கிட்டு 2 வருஷமா சண்டை இல்லாமல் ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகாரம் வந்துட்டதுனால மறுபடியும் இப்போ நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் காலுக்கு கீழே தான்டா நீங்கள் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு வந்து மறுபடியும் இவங்க எல்லாரையும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தந்த நடிகர்களுக்கு அவங்களுடைய அந்த ரசிகர்கள் தாக்கப்படுறது அல்லது வந்து அந்தந்த நடிகர்கள் அபியூஸ் பண்ணப்படுறது எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை விட ஸ்மார்ட்டான ஷார்ப்பான யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் தான் இருப்பாங்க. அவங்களில் ஒரு 4 பேர், ஒரு 4 பெரிய ஆளுங்க சேர்ந்து இல்லை ஒரு 4 நடிகர்கள் சேர்ந்து பேசி நம்ம ஒன்று உருவாக்கி விட்டாதான் என்ன, அஃபீஷியலாக நம்ம வெளியே தெரிகிற மாதிரி பண்ண வேணாம். நம்மளும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு ஆளை போட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு டீமை செட் பண்ணி அதே யங்ஸ்டர்ஸை இறக்கி இவங்களை விட சென்சிபிளாக இவங்களை டீல் பண்ண ஆரம்பிச்சா தான் என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்னா தரன்னு கிழிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இப்போ இவங்களால பாதிக்கப்படுற மற்ற நடிகர்கள், இவங்களுடைய குரூப்பால் பாதிக்கப்படுற இவங்களுடைய நெகட்டிவிட்டியால் ஃப்ளாப் ஆகிற பல படங்கள் இருக்குது இல்லையா, அந்த நடிகர்கள் எல்லாமே குமரிட்டு இருப்பாங்க. பட் வெளியே வந்து சொல்ல முடியாது. சொன்னாலும் வந்து விஜயை பகைச்சி நம்ம பேசலாம், நமக்கு ஓட்டு போயிருமேன்னு சொல்லி மற்ற கட்சிகள் நம்ம பயந்துட்டு இருந்துறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்தார், பட் இப்போ அவர் அரசியல்வாதி ஆகிட்டார். இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா இனிமே இவங்க இந்த வேலையை பார்த்து அந்த வேலையால் பாதிக்கப்படுற இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஆட்கள் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கட்சிகள் அதை கையில் எடுக்கும், பப்ளிக் அதை பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு சில்லற சண்டை, அது ஏதோ போட்டுருக்குறாங்க, ஏதோ ஃபேன் ஃபைட் போலக்குது அப்படின்ட்டு. அந்த ஃபேன் ஃபைட் விஷயத்துல கூட சொல்கிறேனே, இந்த கும்பல் எப்போ சினிமா விட்டு வெளியே வந்துச்சோ அப்போ இருந்து சினிமா அந்த ஃபேன்ஸ்குள்ளே இருக்கிற டாக்ஸிசிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. ரசிக சண்டை ரொம்ப குறைஞ்சிருச்சு. நேஷனல் லெவலில் ஒருத்தன் அவங்களுடைய பிடிச்ச நடிகர்களுடைய ஒய்ஃபை பற்றி அசிங்கமாக ட்ரெண்டிங் பண்ணுறது, அந்த நடிகரை பற்றி அசிங்கமாக ட்ரெண்டிங் பண்ணுறது, இது இந்த கல்ச்சர் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இந்த விஜய் அவர்களுடைய இந்த ஃபேன் பேஸ், இந்த கும்பல் சினிமா ஆர்வத்தை விட்டுட்டு இப்படி வந்த உடனே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே மற்ற நடிகர்களுக்குள்ளே யாரும் சண்டையே இல்லை, மற்ற ஃபேன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக சண்டையே இல்லை. அவங்க ஒரு மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இத்தனை நாளாக அங்கே இருந்து டாக்ஸிசிட்டி டெவலப் பண்ணிட்டு இருந்த குரூப் இதுதானா அப்படின்னு நமக்கு தோணுது. இப்போ அரசியலுக்குள்ளே வந்துருச்சு, நம்ம தலையில் கட்டி விட்டாங்க போல இருக்குது.
இப்போ இந்த குரூப் வந்து இங்க டாக்ஸிசிட்டியை பில்டு பண்ணிட்டு அப்பப்போ அந்த பழைய ஆசைக்கு சினிமாக்குள்ளேயும் போய் காலை விட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு. இது உடையறதுக்கு ரொம்ப காலம்லாம் எடுக்காது, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிச்சயமாக இவர்களை விட ஷார்ப்பா திங்க் பண்ணக்கூடிய, இவங்க பண்றது ஒரு டம்மி, இது ஒரு கிரிஞ்சு குரூப் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய ஒரு சென்சிபிளான இன்னொரு ஜென்சி, இன்னொரு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது இளைஞர்களுடைய அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்ப இவங்கள பார்த்து சிரிக்கிறதும், இவங்களுக்கு ஃபேனா இருக்கிறது அல்லது வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டரா இருக்கிறது அவமானம் அப்படின்ற ஃபீலுக்கு அந்த ஆட்கள் வர்றதுக்குமான அந்த ஒரு காலகட்டம் வந்து உருவாகும். உலகம் அழகா இயற்கை வந்து அப்படி ஒரு சுழற்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ காசுக்கு இது ஓட்டுக்கு காசு கொடுக்குற கல்ச்சர் 100 ரூபா 200 ரூபாயில ஆரம்பிச்சு அது மாறி 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 ஏலம் எடுக்கிற மாதிரி போய் 500 ரூபா 800 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு போகுது. எப்படிடா இது, எப்படா இந்த கல்ச்சர் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்ட்டு மக்களுக்கே பயம் வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜில் அதை காலி பண்ணுறதுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க மக்கள். டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஆணவ சக்தி, அந்த ஆணவ சக்தியை வந்து முடிச்சு விடுறதுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. மாறி மாறி இந்த பெரிய கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்குற இந்த கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அவங்க பயன்படுத்திட்டாங்க. அடுத்து இப்போ இந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏறி உக்காந்து ஒரு ஆளுமையை செலுத்திட்டு இருக்குது இல்லையா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுலேருந்து நம்ம வெளியேறணும் அல்லது வந்து இதை டீத்ரோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் ஸ்டேட்டஸ் உச்சம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அந்த உச்சமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் சேச்சுரேட் ஆகும். அது இயற்கை தன்னை தகவமைச்சிக்கும். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பயப்படுறோம்ல, இந்த சமுதாயம் எங்கடா போகுது, இது எப்படி என்னதான் நமக்கு அது மன அழுத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வருது. இல்லை, நான் இது தமிழ் சமூகம், பல ஆயிரம் மூத்த சமூகம், தனக்கானதே அது அழகாக தகவமைச்சிக்கும். மேபி கொஞ்சம் சம்டைம்ஸ் லேட் பண்ணிக்குது, டைம் எடுத்துக்குது. டைம் எடுத்தாலும் கூட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உச்சத்தை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அதை அழகாக சேச்சுரேட் ஆகி அதை அப்படியே கரைஞ்சி அது தனக்கேற்ற மாதிரி வேற ஒரு சூழலை உருவாக்கிக்கிறதுக்கும் இந்த சமூகம் தயாராக தான் இருக்கும். அதனால் எந்த சாம்ராஜ்யமும் நிரந்தரமானது அல்ல. இங்கே மக்கள் தான் நிரந்தரமானவர்கள். நாற்காலிகளில் உட்காரக்கூடிய நபர்கள் அப்படி மாறிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணத்தோட அந்த எச்சரிக்கை உணர்வோட யாராக இருந்தாலும் உட்காந்து வேலையை பாருங்க அப்படின்றத மட்டும் நம்ம நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.